ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் தை மாதத்தில் கிடைக்க போகும் நல்ல பலன்கள் என்ன, கெடு பலன்கள் என்ன, நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் இன்னுமே ஜாக்கிரதையாக இருக்கணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகிற மிகப்பெரிய முன்னேற்றம் எந்த ஒரு விஷயத்தால் ஏற்பட போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமாங்க? அது பற்றின தகவலை தாங்க நாங்கள் இந்த பதிவிலேயே உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இவ்வளவு நாள் உங்களுக்கு ரொம்பவும் பாடாப்படுத்தியிருந்த கஷ்டங்களில் இருந்து விடுபடுவதற்கான வழியையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். மேலும் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையுமே வெற்றி பெறணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் முருகன் ஆலயம் சென்று முருகன் வழிபாடு மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு நீங்கள் வேண்டியதை எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த கடவுள் முருகன் தாங்க. உங்களுக்கு ராசிக்குரிய கடவுளும் முருகன் அப்படிங்கிறதுனால நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் முருகன் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் அனைத்தையுமே உடைத்தெறிய கூடிய மனதைரியம் உங்களுக்கு அதிகம் வரும். செல்வநிலை மேலோங்கவுமே முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படின்னு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகனோட அருளால உங்களோட வாழ்க்கையில் இது நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் அந்த முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து நாம இந்த பதிவுல உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு செயலையுமே திறமையாக செயல்பட்டு உங்களோட அறிவை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்குவீங்க. உங்களோட செயல்கள் எப்போவுமே ஒரு தனித்துவம் நிறைந்த செயலாக தான் இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே உங்களை பார்க்க இவங்க இந்த வேலைக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படிதாங்க இருக்கும். ஆனால் இந்த வேலையை நீங்களா செஞ்சீங்க அப்படின்னு ஆச்சரியப்படும் வகையில் தான் உங்களோட ஒவ்வொரு சிறப்பான செயலுமே இருக்கும். நீங்க செய்யற அனைத்து செயலுமே அனைவருமே ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமையும். நிறைய பேர் இந்த விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க இந்த ஒரு விஷயத்தை இவங்களோட வாழ்க்கையில கட்டாயம் அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா நீ எல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்ன இடத்துலயே நீங்க உங்களோட செயல்களை நிரூபணம் செஞ்சிருப்பீங்க. தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களோட ராசிநாதன் உச்சத்துல இருக்கிறதுனால ஒரு சில அதிர்ஷ்டங்களுமே உங்களை தேடி வர போகுது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் கிடைக்கப்பெறும் நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மையை செய்யக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணத்தாலேயே தனித்துவமாக தெரியக்கூடியவங்களா இருப்பாங்களே. எல்லோர் மீதும் ஒரே விதமான அன்பும் பாசமும் காட்டுவாங்க. வெறுப்பே இருந்தாலும் அது மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதுணையாக இருப்பாங்க. யாரையுமே மனதாலையும் சொல்லாலையும் செயலாலையும் வருத்தப்பட செய்யறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவ்வளவு திறமையான செயல்கள் கொண்டு செயல்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தை மாதத்தில் 10ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய தொழில் கிரகமாக திலகும் காலபூஷனுக்கு 5 குடையவனாக உங்களோட ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சூரிய பகவான் இந்த தை மாதம் உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல வீற்றிருக்கிறார். 3, 6, 10, 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது அந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு தெய்வ கடாட்சத்தையும் இறைவனுடைய அனுகூலத்தையும் சிவ கடாட்சத்தையும் பரிபூரணமாக உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சியை உண்டாக்கும் அமைப்பு தரக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பது உங்களோட மனதில் இருக்கும் அனைத்து குழப்பங்களும் விலகி தெளிவு பிறக்க வைக்கக்கூடிய சிறப்பான காலகட்டம் இந்த தை மாதம். யாரிடம் என்ன பேசணும், எதை செய்யணும் அப்படின்னு திட்டவட்டமாக முடிவெடுக்க போறீங்க. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களை விட வயதில் குறைவாக இருக்கிறவங்க மூலம் உங்களுக்கு சிறப்பான ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெற போறீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமும் இந்த தை மாதம் ஆதாயம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களோட தொழில் நல்லா விருத்தியாகும் வாய்ப்பை பெற போகிறீங்க. குறிப்பாக இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களோட பணிகளில் நீங்கள் கொஞ்சம் இன்னுமே கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா இது வரைக்குமே வராத நல்ல ஒரு லாபத்தை பெற போகிறீங்க.
இரும்பு தொழில் செய்கிறவங்க, தொழிற்சாலையில் இருக்கிறவங்க, இயந்திரம் தொடர்பாக வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த தை மாதத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு பெற போகிறீங்க. தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு மட்டும் கண், காது, மூக்கு துவாரம் தொடர்பான வியாதிகள் அவ்வப்போது வந்து போகும். ஜீரண கோளாறு, குடல் வியாதிகள் வரும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் நீங்கள் கட்டுப்பாடை வச்சுக்கிட்டா இந்த மாதிரியான வியாதிகளில் தவிர்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த தை மாதத்தில் இப்போ செஞ்சிட்டு இருக்கிற தொழிலை மாற்றலாமா, இல்லைன்னா வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்ச இடம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வேறு வேலைக்கு மாற்றம் செய்யலாம். ஏன்னா இந்த சமயம் நீங்கள் உங்களோட தொழில் செயல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருந்தால் கட்டாயம் போகலாம். உயர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் புதிய வண்டி வாகனம் வாங்கும் அமைப்பு இருக்குது. புதிய ஊரில் புதிய மக்களோட பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அனுகூலமான காலமாக இந்த தை மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துல மறைவதால் கேட்டது கிடைக்கும், தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். அறிவை சார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு தைரிய வீரிய பராக்கிரமத்தால் அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்ல போகிறீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் அமையும் உங்களுக்கு இந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்துல சனி பகவான் சூரியனுக்கும் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால வீடு புறணமைக்கும் பணிகள், வீடு மாறுறது, இல்லைன்னா பழைய வீட்டை வாங்கி புறணமைச்சு நீங்கள் குடி போகிறது போன்ற புதிய வேலை எல்லாமே ஈடுபடுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. நிறைய பொருட்களை வாங்கணும்னு ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டில் ஒவ்வொன்றா நீங்கள் டிக் பண்ண வேண்டிய காலகட்டம் தாங்க இந்த தை மாதம். குடும்பத்தில் வயதான தாய்மார்கள் இருந்தாங்களா, கால்கள் கைகள் ஏதாவது வலி அவ்வப்போது வர மாதிரி இருக்கும். மருத்துவரை அணுகி நீங்கள் மருத்துவம் பார்க்குறது நல்லது. வாத வியாதிகளின் மூலமாக தேவையற்ற மனபாரம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் அவ்வப்போது வந்து நீங்கும். 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால வீட்டுக்குள்ள கணவன் மனைவி குடும்ப உறவுகளிடையே மாற்றம் இருக்குங்க. சந்தோஷம், முன்னேற்றம் ஏற்படும். தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் வாயிலாக எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்கள் எளிதில் முடிப்பீங்க. அவங்க மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு அலங்காரம் செய்வது, அவங்களுக்கான வாழ்க்கையை உயர்த்துவதற்கான முதலீடுகளை மேற்கொள்வது போன்ற செயல்களை எல்லாமே நீங்கள் இந்த மாதம் ஈடுபட போகிறீங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சண்டை சச்சரவுன்னு பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் பேசி தீர்ப்பதன் மூலம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அமையும். உங்களோட ராசிநாதன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அவர் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணவரவில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. கடன் பட்டாவது காரியத்தை பரிபூரணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு பெயர் புகழ தக்க வச்சு கொள்ள போகிறீங்க. பள்ளி மாணவர்களுக்கு, விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அநேக அனுகூலங்களை செய்யும் மாதமாக இந்த தை மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் நல்லதையும் அதனோட விளைவுகள் உங்களை தொடர்ந்து இருக்கவுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையிலும் முருகன் தரிசனம் செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல பலன்களை அதிகரிக்க ஒரு உறுதுணையாக இருக்கும். சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் நினச்ச விஷயத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொள்ள முடியும். இதனால் உங்களுக்கு முன்பை விட இப்போ நல்ல நிலைமை மாறியிருக்கும். சாதகமான பல வாய்ப்புகள் உங்களோட வாழ்க்கையில் இனி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். உங்களோட செயல்பாடுகள் அனைத்தும் திருப்தி தரும் வகையில் அமையுங்க. இதுக்கு முன்னாடி சோர்வாக செஞ்சுட்டு இருந்த வேலையை கூட இப்போ சுறுசுறுப்பாக செஞ்சு காட்ட போகிறீங்க. நீங்கள் விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு குடும்பத்தோட மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய பொன்னான வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் உங்களுக்காக காத்திருக்கு. திருமண வாழ்க்கையில் சில பதற்றமான சூழ்நிலையும் இருக்கும். அதையுமே தைரியமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும். உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டிக்கோங்க. ஒரு சிலருக்கு எல்லாமே இந்த சளி தொந்தரவு அவ்வப்போது வந்து நீங்கும். நுரையீரல் தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனை வரக்கூடுங்கிறதுனால
சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. இந்த தை மாதத்தில் தொழில் வியாபாரம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய மனோதைரியமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த கஷ்டத்தினால தூக்கம் இல்லாமல் ரொம்பவும் மனம் குழம்பி போயிருந்திருக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை, எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைன்னு வாழ்ந்துட்டு இருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தை மாதத்தின் கிரக நிலைகளில் பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் ரொம்பவும் சிறப்பான யோகங்களும் பலன்களும் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொள்றதன் மூலம் தாங்க உங்களோட வாழ்க்கை மேம்பாட்டை அமையும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.